மதுரையில் நடந்த அந்த கூட்டத்தப்போ பியூஷ் கோயல் வந்து உங்களை திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல அவங்களுக்கு வேணும் வானதி அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா என்ன நடந்தது உண்மையிலே? என்னன்னா என்னோட கார் வந்து அந்த டிராஃபிக்ல மாட்டிடுச்சு. ஸோ அந்த டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்டே எப்படின்னு கேட்டால், சவுத்துலேருந்து வர வெஹிக்கிள்ஸும் நார்த்லேருந்து வர வெஹிக்கிளும் ஒரே இடத்துல கார் பார்க்கிங் போட்டாங்க. அது இன்ஃபேக்ட் ஆர்கனைசர்ஸ் அதுக்கப்புறம் ஆமாம் அது நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அது போலீஸில் கொஞ்சம் பெர்மிஷனில் இஷ்யூ ஆகிடுச்சு, அது பெரிய பிளண்டர் தான் அப்படின்னு ஒத்துட்டாங்க. இதனால் என்னாச்சு, எனக்கு 1.5 மணி நேரம் எனக்கு லேட்டு. நான் 1.5 மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டுறது அவருக்கு தெரியாது. நான் லேட்டாக வந்திருக்கேங்கிறது மட்டும்தான் அவருக்கு அந்த நேரம் தெரியும். பட் அவரே 1/2 மணி நேரம் வெயிலில் நின்று டிராஃபிக் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பார்த்தோன்னே, இன்னும் இந்த நேரத்துக்கு நீ இவ்வளவு லேட்டாக வர, நம்மெல்லாம் விஐபி இல்லை, நம்மெல்லாம் காரியக்கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சத்தம் போடுறாரு. அதை வந்து வீடியோக்களில் அதை எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் விழா முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து, ரொம்ப சாரி, நான் அப்படி நடந்துக்கூடாது, நான் வந்து உன்னை வந்து அந்த நேரத்தில் அந்த டென்ஷனில் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீ வந்து தயவு செஞ்சு தவற எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாரு. நான் சொன்னேன், பரவாயில்லைங்க, பட் என்ன நீங்களுமே வந்து அந்த நேரத்தில் யார் என்ன பண்ண முடியும்?